விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் ராசி பலன். மேஷராசி. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதமானது மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது. உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் உள்ளது. மேலும் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் தனது சொந்த வீடான சிம்ம ராசிக்கு சென்று ஆட்சி பலம் வாங்குகிறார். எனவே உங்களுடைய ராசிக்கு இது மிகுந்த நற்பலனை வழங்கும். இதுநாள் வரை பூர்வீகத்தில் இருந்த அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் திகழ்கிறது. மேலும் உத்தியோகத்தில் உயர்வு, பதவி உயர்வு ஆகியவை தேடி வரும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். பெண்களுக்கு, மேஷராசியை சேர்ந்த பெண்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிகவும் நன்றாக உள்ளது. அவர்களுக்கு சிறப்புமிக்க மாதமாகவும் உள்ளது. கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைந்துள்ளது. மேலும் மேஷராசிக்கு 30/8/2025 காலை 8 மணி முதல் 1/9/2025 இரவு 7 மணி வரை சந்திராஷ்டம் இருப்பதனால் அந்த நாட்களில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நலம். சுபம். விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் ராசி பலன். ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதமானது மிகவும் நன்றாக உள்ளது. உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் குருவுடன் இணைந்து ஆவணி மாதம் 5ஆம் தேதி வரை இருக்கிறார். இதனால் உங்களுக்கு மிகுந்த நற்பலன்கள் விளையும். மேலும் அவர் ஆவணி 5ஆம் தேதி பயிற்சியாகி கடகராசிக்கு செல்கிறார். இதனால் உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை சுக்கிர பகவான் வழங்குவார். குறிப்பாக ஹோட்டல் தொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்களுக்கு மிகுந்த நன்மை பயக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் விளங்கும். மாணவர்களுக்கு கல்வி நன்றாக வரும். மேலும் வருமானம் இரட்டிப்பாகக்கூடிய காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் உள்ளது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் அவர் சொந்த வீட்டிற்கு சென்று ஆட்சி பலமாக இருப்பதால் வண்டி வாகன யோகம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் வண்டி வாகன தொழில் செய்பவர்களுக்கு அதில் நல்ல லாபம் உண்டாகும். வியாபார அபிவிருத்தி உண்டாகும். வயதான ரிஷபராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். மேலும் சகோதர பாசங்கள் மேலோங்கும் நாள் மாதமாக இந்த ஆவணி மாதம் விளங்கும். இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் அசையா சொத்துக்கள் வாங்குவது மிகவும் சிறப்பானதாக அமையும். மேலும் உங்கள் ராசிக்கு 1/9/2025 இரவு 7 மணி முதல் 3/9/2025 அதிகாலை 4:10 வரை சந்திராஷ்டமம் உள்ளதால் அந்த நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுப்பது தவிர்த்தல் நலம். விசுவாவசு வருடம் ஆவணி மாத ராசி பலன். மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதமானது சிறப்பாக உள்ளது. உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைந்துள்ளது. இதனால் உங்களுக்கு சுய முன்னேற்றம் மேம்படும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்குள்ளே குருவுடன் சேர்ந்திருக்கிறார். மேலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு
ஆவணி மாதம் 5ஆம் தேதி பயிற்சியாகிறார். இதன் காரணமாக உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் விளங்கும். குறிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்வது நலம். முக்கியமான முடிவுகளை தாராளமாக எடுக்கலாம். அசையா சொத்துக்கள் வாங்குவது, அசையா சொத்துக்கள் வாங்கிக் கொள்வது சிறப்பானதாக அமையும். மேலும் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம். முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் வரக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் மிதுன ராசிக்கு அமையும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே அமைந்துள்ளதால் தொழில் முன்னேற்றம் மேம்படும். தொழிலில் அபிவிருத்திகள் உண்டாகும். மேலும் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். தொழில் சார்ந்த விரிவாக்கங்களை தாராளமாக செய்யலாம். 3ஆம் இடத்தில் ஆட்சி பலமாக உள்ள சூரிய பகவான் உங்களது முயற்சிகளை வெற்றியாக மாற்றி கொடுப்பார். சுபம். உங்கள் ராசிக்கு 3/9/2025 அதிகாலை 4:10 முதல் 6/9/2025 மதியம் 12:10 வரை சந்திராஷ்டம் உள்ளதால் அந்த நாட்களில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து கொள்ளவும். விசுவாவசு வருடம் ஆவணி மாத ராசி பலன். கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அமோகமான மாதமாக அமையும். இந்த ஆவணி மாதத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். மேலும் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கும் புதன் பகவான் ஆவணி மாதம் 9ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதனால் உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானாதிபதியின் பாக்கியம் கிடைக்கிறது. இதனால் உங்களது முயற்சிகள் வெற்றி பெறும். புதுவிதமான முயற்சிகள் தாராளமாக ஈடுபடலாம். தொழில் முதலீடுகளை செய்யலாம். வியாபாரம் நன்றாக இருக்கும். பதவி உயர்வுகள் உங்களை தேடி வரும். நீங்கள் சோர்வில்லாமல் உழைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் விளங்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் ஆவணி மாதம் 5ஆம் தேதி உங்கள் ராசிக்குள் வருகிறார். இதனால் உங்களுக்கு நல்ல லாபங்கள் தேடி வரும். புது முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களது விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் விளங்கும். பெண்களுக்கு, குறிப்பாக வேலையில் உள்ள பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரும் மாதமாக இந்த ஆவணி மாதம் விளங்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 6/9/2025 மதியம் 12:10 முதல் 8/9/2025 மாலை 5 மணி வரை சந்திராசிரமம் இருப்பதனால் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நலம். விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் ராசி பலன். சிம்ம ராசி. அன்பிற்குரிய சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாதமானது மிகவும் நன்றாக உள்ளது. இந்த ஆவணி மாதத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே ஆட்சி பலமாக இருக்கிறார். இதனால் நீங்கள் எடுத்து வைக்கும் அத்தனை முயற்சிகளும் வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மேலும் வருமானங்கள் இரட்டிப்பாகக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் விளங்கும். ராசிநாதனாகிய சூரிய பகவான் சொந்த வீட்டில் இருப்பதால் நீங்கள் அசையும் அசையா சொத்துக்களை தாராளமாக வாங்கலாம். புதிய தொழில் முதலீடுகளை வியாபார அபிவிருத்தி திட்டங்களை நிறைவேற்றலாம்.
மேலும் சிம்ம ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த ஆவணி மாதமானது சிறப்பாக அமையும். வயது முதிர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். நீங்கள் நினைக்கும் அத்தனை காரியங்களும் நடைபெறக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் விளங்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு அசையா சொத்துக்களை வாரி வழங்குவார். இந்த மாதம் முழுவதும் 11ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கிறார். லாப குரு உங்களுக்கு நிச்சயம் நிறைய லாபங்களை செய்வார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 8/9/2025 மாலை 5 மணி முதல் 10/9/2025 இரவு 7:36 வரை சந்திராஷ்டிரமம் உள்ளதால் அந்த தினங்களில் முக்கியமான முடிவுகளை எடுக்காமல் இருப்பது நலத்தை உண்டு பண்ணும். விசுவாவச வருடம் ஆவணி மாதம் ராசி பலன். கன்னி ராசி. இந்த ஆவணி மாதமானது கன்னி ராசிக்காரர்களுக்கு அற்புதம் செய்யக்கூடிய மாதமாக அமைகிறது. உங்கள் ராசிக்குள் இருக்கும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு அசையா சொத்துக்களை வாரி வழங்குவார். மேலும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் குரு பகவானும் உங்கள் தொழில் முன்னேற்றங்களை ஊக்குவிப்பார்கள். ஆவணி 5ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான கடக ராசிக்கு வருகிறார். இதனால் உங்களுக்கு நிறைய லாபங்களை அவர் வாரி வழங்குவார். மேலும் உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் ஆவணி மாதம் 26ஆம் தேதி உங்கள் ராசிக்குள் வந்து ஆட்சி உச்சமாகிறார். இதனால் உங்களது அத்தனை முயற்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைய நிகழக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் விளங்கும். இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரை கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமாக உள்ளது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு பகவான்கள் உங்கள் எதிரிகளை பந்தாடி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் முன்னேற்றங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் சூரிய பகவான் 12ஆம் இடத்தில் ஆட்சி பலமாக இருப்பதால் நிறைய சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமையும். உங்கள் ராசிக்கு 10/9/2025 இரவு 7:36 முதல் 12/9/2025 இரவு 10 மணி வரை சந்திராஷ்டிரமம் உள்ளதால் அன்றைய தினங்களில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து விடுவது நலம். வருடம் ஆவணி மாத ராசி பலன். துலாம் ராசி. அன்பிற்குரிய துலா ராசி அன்பர்களே, துலா ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிகவும் முன்னேற்ற மாதமாக இருக்கிறது. உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைந்துள்ளது. மேலும் உங்கள் ராசிக்கு தொழில் லாபஸ்தானாதிபதியான சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். எனவே உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிகவும் லாபமான மாதமாக அமையும். புதிய முதலீடுகளை ஈர்ப்பது, முதலீடுகளை செய்வது சிறப்பானதாக இருக்கும். தொழில் அபிவிருத்தி உண்டாகும். மேலும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு பகவானால் உங்கள் பூர்வ புண்ணிய சாகம் மிகவும் வலுவாக அமைந்துள்ளது. இதனால் உங்கள் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் விலகும். ஏற்கனவே சொத்து பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருந்தால் தீர்வு காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஆவணி மாதம் அமையும். உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் ஆவணி மாதம் 29ஆம் தேதி உங்கள் ராசிக்குள் வருகிறார். எனவே வருமானம் இரட்டிப்பாக அமையக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு விளங்கும். துலா ராசிக்காரர்களுக்கு 12/9/2025 இரவு 10 மணி முதல்
14/9/2025 இரவு 1 மணி வரை சந்திராசிரமம் இருப்பதனால் அந்த நாட்களில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து விடுவது நலம். வருடம் ஆவணி மாதம் ராசி பலன். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிகவும் நன்மை பயக்கக்கூடிய மாதமாக விளங்குகிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதன் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் அவர் ஆவணி 9ஆம் தேதி சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வருகிறார். இதனால் தொழில் அபிவிருத்திகள் உண்டாவது, வருமானங்கள் கூடுவது, உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைப்பது, குறிப்பாக அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதமானது மிகவும் சிறப்பான மாதமாக அமையக்கூடியதாக இருக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கூடிய சுக்கிர பகவான் ஆவணி மாதம் 5ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு செல்வதால் தந்தை வழி மூலமாக உங்களுக்கு நிறைய அசையா சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. மேலும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை, அசையா சொத்துக்கள் சேர்க்கை உண்டு பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் விளங்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 15/9/2025 இரவு 1 மணி முதல் 17/9/2025 அதிகாலை 4 மணி வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் அந்த நாட்களில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நலம். விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் ராசி பலன். தனுசு ராசிக்கு இந்த ஆவணி மாதம் மிகவும் நன்மை பயக்கக்கூடிய மாதமாக அமையும். 8ஆம் இடத்தில் இருந்த சூரிய பகவான் இந்த ஆவணி மாதம் 9ஆம் இடத்திற்கு வந்து ஆட்சி பலம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதியான சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதால் உங்களுக்கு மிகுந்த நற்பயன்களை வாரி வழங்குவார். மேலும் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் விளங்குவதால் உங்களுக்கு பூர்வ புண்ணியம் வலுப்பெற்று காணப்படக்கூடிய மாதமாக உள்ளது. இதனால் உங்களுக்கு புதிய பதவிகள் தேடி வருவது, இருக்கும் பதவியில் பதவி உயர்வு பெறுவது, புதிதாக திருமணமாகிய தனுசு ராசிக்காரர்களுக்கு குழந்தை பேறு உண்டாவது போன்ற நன்மைகள் நடக்கும். மேலும் சுப விசேஷங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் விளங்கும். இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் நிச்சயமாக மிகுந்த நற்பலன்களை பெறுவீர்கள். முக்கியமான முடிவுகளை தாராளமாக எடுக்கலாம். இதனால் வரை உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் மற்றும் பணங்கள் ஏதேனும் வரவேண்டியது இருந்தால் தாராளமாக அந்த சொத்து பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். பண வரவுகள் உண்டாகும். இதனால் வரை தடைப்பட்டிருந்த வருமானங்களும் மேம்படும். உங்கள் ராசிக்கு 20/8/2025 இரவு 8:15 முதல் 23/8/2025 இரவு 1:47 வரை சந்திராஷ்டமம் உள்ளதால் அந்த தினங்களை முக்கியமான முடிவு எடுப்பதை தவிர்த்தல் நலம். விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் ராசி பலன். மகர ராசி. அன்பிற்குரிய மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இந்த ஆவணி மாதமானது மிகவும் சுமாராக தான் இருக்கும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதனால் உங்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படலாம். குறிப்பாக உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. எனவே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மேலும் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிப்பதனாலும்
ராசிக்கு 2 ராகுவும் இருக்கிறார். எனவே திடீர் தன வரவுகள் உண்டாகும். வருமானம் மேம்படக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கவும். மேலும் கணவன் மனைவியிடையே சிறு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புள்ள மாதமாக இருப்பதனால் கணவன் மனைவியிடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நலம். வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். மேலும் புதிய முதலீடுகளை செய்ய வேண்டாம். புது முயற்சிகளை எடுக்க வேண்டாம். உங்கள் ராசிக்கு 23/8/2025 இரவு 1:47 முதல் 25/8/2025 காலை 10 மணி வரை சந்திராசிரமம் இருப்பதனால் அந்த நாட்களில் முக்கியமான முடிவுகளை எடுக்காமல் இருப்பது நலம். விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் ராசி பலன். கும்பராசி. பெருமதிப்பிற்குரிய கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதமானது மிகவும் அமோகமானதாக உள்ளது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கிறார். இதனால் உங்களுக்கு அரசு ரீதியான ஆதரவுகள் கிடைக்கும். வம்பு வழக்குகள் இருந்தால் அவை பிரச்சனைகள் தீரும். மேலும் உங்கள் ராசிநாதனான சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் குரு பகவான் வீற்றிருக்கிறார். குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை 9ஆம் பார்வையா பார்த்து கொண்டிருக்கிறார். இதனால் நீங்கள் எடுக்கும் அத்தனை முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் விளங்கும். புதிதாக தொழில் தொடங்கலாம். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. வருமானம் மேம்படக்கூடும். மிக அதிக பணவரவு உண்டாகக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் இருக்கும். சொத்து பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு தேர வேண்டிய முழு சொத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் விளங்கும். மேலும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். பெண்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் விளங்கும். புதிதாக வீடு மனை சேர்க்கை, வீடு கட்ட ஆரம்பிப்பது போன்றவைகளை நீங்கள் தாராளமாக இந்த ஆவணி மாதத்தில் எடுக்கலாம். உங்களுடைய எதிரிகள் செயலிழந்து போகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். மேலும் உங்களுக்கு தொட்டதிலெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஆவணி மாதம் மிகவும் சிறப்பானதாக அமையும். உங்கள் ராசிக்கு 25/8/2025 காலை 10 மணி முதல் 27/8/2025 இரவு 8:25 மணி வரை சந்திராஷ்டமம் உட்படுவதனால் அந்த நாட்களில் முக்கியமான முடிவுகளை எடுக்காமல் இருப்பது நலம். விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் ராசி பலன். மீன ராசி. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மீனராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதமானது மீனராசிக்கு மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது. உங்கள் ராசிநாதனான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் நாம் சஞ்சரித்துக் கொண்டு 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இதனால் உங்களுடைய வேலைகளில் முன்னேற்றம், தொழில் அபிவிருத்தி உண்டாகும். மேலும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியான சூரிய பகவான் 6ஆம் வீட்டிற்கு சென்று ஆட்சி பலம் பெறுகிறார். அவர் கேதுவுடன் சேர்ந்து இருப்பதனால் உங்களுக்கு
பெருமளவு பாதிப்பை தரமாட்டார். மேலும் உங்கள் தனஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இதனால் உங்களுக்கு திடீர் பண வரவு, பொருட்சேர்க்கை, அசையா சொத்து சேர்க்கைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும். இந்த ஆவணி மாதம் முழுவதும் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனியும் ராகுவும் சஞ்சரித்திருப்பதால் உங்களுக்கு விரயங்கள் உண்டாகலாம். அதுவும் சுப விரயங்களாகவே இருக்கும். எனவே வீட்டில் சுப விசேஷங்கள் செய்வது, பிள்ளைகளுக்கு கல்விக்கு முதலீடு செய்வது, புதிய தொழில் முதலீடுகளை தாராளமாக செய்யலாம். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மேலும் முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் மீன ராசிக்கு அமையும். மீன ராசிக்காரர்களுக்கு 27/8/2025 இரவு 8:25 மணி முதல் 30/8/2025 காலை 8 மணி வரை சந்திராஷ்டமம் இருப்பதனால் அந்த நாட்களில் முக்கியமான முடிவுகளை எடுப்பது, பண சம்பந்தப்பட்ட முடிவுகளில் எடுக்காமல் இருப்பது மிகுந்த நலனை கொடுக்கும். சுபம்.